வெல்கம் டு எடிஸ்மெண்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்பர் சிஸ்டம்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் டிஜிட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 4 5 6ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2 4 5 6 into 3 2 1 இது மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இதோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா என்டையர் டர்மையும் நம்ம மல்டிபிள் பண்ண முடியாது. எக்ஸாம்ல அதுக்கான டைமுமே நமக்கு இருக்காது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸ்ட் ரெண்டு வேல்யூஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணாலே போதும், 6 and 1. ஸோ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 6 தானே வந்திருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய யூனிட் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா எப்படி யூனிட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 5 அப்படின்னா ரெண்டு யூனிட் வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ ரூல் மாதிரி எழுதுறேன், அதை மட்டும் எழுதிக்கோங்க. 5க்கு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து ரெண்டா தான் இருக்கும். ஸோ 5ஓடைய மல்டிபிள் உங்களுக்கு இன்கேஸ் ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 5 into ஒரு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. ஸோ அதோட யூனிட் டிஜிட் எப்படி இருக்கும்னா 0வா இருக்கும். தென் 5ஓடைய ஒரு ஆட் நம்பரை நான் மல்டிபிள் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 3 which means என்ன வந்திருக்கும் 15. ஸோ அதோடைய யூனிட் வேல்யூ என்னவா தான் இருக்கும்? ஆல்வேஸ் 5. தென் 5 into 5 25, 5 into 7 35. ஸோ இதோட யூனிட் டிஜிட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? 5ல தான் முடியுது. யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் நம்பர் தான் யூனிட் டிஜிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தென் 0, அதாவது உங்களோட யூனிட் டிஜிட் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1250 இது மாதிரி ஒரு யூனிட் டிஜிட் இருக்கு. நான் பவர்ல வந்து ஒரு 1000 1250 இதே நம்பர் கூட கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்ன நம்பரா வேணாலும் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூவோட யூனிட் டிஜிட் 0வா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பவர் எடுத்தாலும் சரி லாஸ்ட் வேல்யூ என்னவா தான் இருக்கும்? 0வா தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், ஸோ எண்ட்ல எனக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா பவர்ல இருக்குதான். ஸோ லாஸ்டா எனக்கு எவ்வளவு ஜீரோஸ் இருக்கும்னா 1250 1250 ஜீரோஸ் இருக்கும் லாஸ்டா. எக்ஸாம்பிளுக்கு பவர் 2 எடுத்தேன் அப்படின்னா லாஸ்டா 2 ஜீரோ இருக்கும். பவர் 3னா லாஸ்டா 3 ஜீரோ இருக்கும். ஓகேவா? ஸோ லாஸ்டா 1250 ஜீரோஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தென் 1. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம கன்சிக்யூட்டிவா பார்த்துருவோம். ஸோ 1 பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 371 இருக்குன்னு எடுத்துப்போம். பவர்ல ஒரு 108 இருக்கு அப்படின்னா ஸோ இது என்ன பண்ணுவீங்கன்னா 371 into 371 சொல்லிட்டு அப் டு ஒரு 108 டைம்ஸ் எடுத்திருப்பீங்க. அப்படிதானே? 108 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ எத்தனை தடவை 1ஓட 1 நான் மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு லாஸ்ட் நம்பர் என்னவா தான் இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். ஓகேவா? தென் 5 பவர் 5க்கு செக் பண்ணலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 555 இருக்குன்னு வச்சுக்கோங்க. பவர்ல வந்து ஒரு 125 இருக்கு. ஸோ 55 என்ன ஆகும்? எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே 125 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே போயிருக்கும். ஸோ என்னோட யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? 5வா தான் இருக்கும். பவர் என்னவா இருந்தாலும் சரி பவர் வந்து 5 தான். ஆல்வேஸ் பவர் 5 தான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது 6. 6க்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூஸ் இருந்தாலும் சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 356 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா யூனிட் டிஜிட்டை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். 371ங்கிறதுல லாஸ்ட் நம்பர் 1, 55ங்கிறதுல லாஸ்ட் நம்பர் 5, 356ங்கிறதுல லாஸ்ட் நம்பர் 6. இது மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு உங்களுக்கு பவர்ல என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கோங்க. 125 இல்லைன்னா 1225 இது மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலும் சரி என்னுடைய யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? இதை நீங்க சால்வ் பண்ணி முடிச்சாலும் யூனிட் டிஜிட் என்னதான் வரும்? 6 தான் வரும். இதை சால்வ் பண்ணவே முடியாது, எக்ஸாம் டைமே முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதோட யூனிட் டிஜிட் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதோட யூனிட் வேல்யூ என்னதான் வரும்? 6 தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகேவா? அதாவது இங்க நான் எழுதியிருக்கேன் இல்லையா 0 1 5 and 6
இந்த நம்பர்ஸ் உடைய பவர் பாத்தீங்க அப்படின்னா பவர்ல என்ன இருந்தாலும் சரி இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு இருந்து யூனிட் டிஜிட்டா இருந்து பவர் என்னவா இருந்தாலும் சரி இதே நம்பர் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு ஒரு வேல்யூல 0 இருக்கு லாஸ்ட் நம்பர் அப்படின்னா பவர் எவ்வளவு இருந்தாலும் சரி உங்களோட யூனிட் டிஜிட் 0 தான். 1 இருந்தாலும் 1ல முடியுது ஒரு நம்பர் அப்படின்னா பவர் என்னவா இருந்தாலும் சரி உங்களோட யூனிட் டிஜிட் 1 தான். அதே மாதிரி தான் 5 and 6க்குமே. ஓகேவா? 0 1 5 6 இதோட யூனிட் டிஜிட்ஸ் ஆல்வேஸ் சேம் ஆஸ் தட் நம்பர். இந்த நம்பரோட அதே தான் இருக்கும். ஓகேவா? தென் 4 and 9. ஓகேவா? அடுத்தது 4க்கும் 9க்கும் பாத்துருவோம். சோ 4க்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கேஸ் உண்டு. ஓகேவா? சோ பவர் வந்து ஈவனா இருந்தால் பவர் வந்து ஈவன் பவர் வந்து ஆட். இன்கேஸ் உங்களோட பவர் வந்து ஈவன் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஸ்கொயர் எடுங்களேன் என்ன வேல்யூ வரும் 8. ஸோ யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் 8ஆ இருக்கும். இன்கேஸ் உங்களோட பவர் வந்து கியூபா இருக்கு அதாவது ஆட் நம்பரா இருக்கு அப்படின்னா உங்களோட யூனிட் டிஜிட் என்ன வரும் 4 கியூப் 64 தானே யூனிட் டிஜிட் என்ன வரும் 4 வந்திருக்கும். ஈவன் பவர் அப்படின்னா யூனிட் டிஜிட் 8 ஆட் பவர் அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து 4. ஓகேவா? அண்ட் தென் இதே கேஸ் தான் 9க்குமே ஆட் ஈவன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர் வச்சு நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. 9 கியூப் எல்லாத்துக்கும் தெரியும் தானே 3ங்கிறது ஆட் நம்பர் தானே. சோ உங்களோட பவர் வந்து ஆட் நம்பரா இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் 9ஆ இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் உங்களோட பவர் வந்து ஈவனா இருக்கு அப்படின்னா இந்த 9ங்கிறது யூனிட் டிஜிட். ஓகேவா? ஈவனா இருக்கு அப்படின்னா யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் 1ஆ இருக்கும். ஓகே தானே? அண்ட் தென் 2 உடைய யூனிட் டிஜிட். ஓகேவா? 2 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 3 7 and 8க்கு ஒரு ரூல். ஓகேவா? சோ 2 உடைய யூனிட் டிஜிட்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா ரிமைண்டர் வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ 2 பவருக்கு மேல இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா அதை வந்து 4 ஆல டிவைட் பண்ணுவீங்க. 2 3 7 8க்கு இதான் ரூல். நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ 2க்கு பவர்ல ஏதாவது ஒரு நம்பர் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 99 எடுத்துக்கலாம். இந்த நம்பரை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 4 ஆல டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. பவர் டிவைடட் பை 4. சேம் இதுக்கும் அதேதான். பவரை வந்து என்ன பண்ணுவோம் 4 ஆல டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணா ரிமைண்டர் வரும் இல்லையா? சோ ரிமைண்டரை பொறுத்து தான் உங்களுடைய யூனிட் டிஜிட் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுடைய ரிமைண்டர் வந்து 1ஆ இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் 1 அப்படின்னா வேல்யூ என்ன வரும் டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இது 2க்கான டேபிள். கீழே கூட எழுதிக்கலாமா? சரி, இதை மட்டும் நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. 2 3 7 8க்கு ஒரு காலம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதை எரேஸ் பண்ணிடுறேன். 2 3 7 8க்கு நம்ம ஒரு காலம் கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 2 3 7 8 உடைய பவரை 4 ஆல டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் பண்ணிட்டு வர ரிமைண்டர் தான் நம்ம என்ன பண்ண போறோம் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ரிமைண்டர் ஓகேவா? 1 2 3 4 இருந்துச்சு அப்படின்னா என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் டிஜிட் ஆஃப் 2. 2 உடைய யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஓகேவா?
2 உடைய யூனிட் டிஜிட்ஸ். பவர் 1 இருந்துச்சு அப்படின்னா ரிமைண்டர் 1 இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் வந்து 2 இருக்கும். தென் 4 8 6 இந்த நம்பர் நீங்க வந்து மைண்ட்லயே வச்சுக்கலாம். தென் யூனிட் டிஜிட் வந்து 3க்கு பாத்தீங்க அப்படின்னா 3 9 7 and 1 இந்த சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் 7 உடைய யூனிட் டிஜிட் 7 உடைய யூனிட் டிஜிட் வந்து 7 9 3 and 1 and then last 8 உடைய யூனிட் டிஜிட். ஸோ 8 உடைய யூனிட் டிஜிட் பாத்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் 1 இருக்கிறப்போ 8 4 2 6 அதே தான் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ரிமைண்டர் 1 2 3 4 இந்த நம்பர்ஸ்ல தான் வரும். ஸோ ரிமைண்டரை வந்து பேஸ் பண்ணி தான் உங்களோட யூனிட் டிஜிட் வரும். ஸோ 2க்கு பாத்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் 1 வந்துச்சு அப்படின்னா 2, இதே ரிமைண்டர் 2 வந்துச்சு அப்படின்னா 4, ரிமைண்டர் 3 வந்துச்சுன்னா 8, ரிமைண்டர் 4 வந்துச்சு அப்படின்னா 6. அதே மாதிரி தான் 3 7 8 எல்லாத்துக்குமே எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் பார்க்கலாமா நம்ம? ஓகே. So first one பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, which of the following cannot be the units digit of perfect square. perfect square உடைய unit digit இதுல எந்த நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So first எடுத்தோன்னே எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு, 4 தானே இருக்கு. 2 ஸ்கொயர் என்ன 4 தான், 8 ஸ்கொயர் என்ன 4 தான். So 4 வந்து ஒரு perfect square உடைய unit digit அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். Then எந்த நம்பரையாவது நீங்க ஸ்கொயர் பண்றப்போ எனக்கு யூனிட் டிஜிட் 8 வருமா? வரவே வராது தானே. ஸோ 8 தான் ஆன்சர். 3 ஸ்கொயர் பண்ணி பாருங்க 9 வரும். 4 ஸ்கொயர் பண்ணி பாருங்க 49. லாஸ்ட் டிஜிட் என்னதான் இருக்கு, 9 தான் இருக்கு. ஸோ 9 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் உடைய யூனிட் டிஜிட். சேம் ஆஸ் வெல் அஸ் 6. 4ஐயும் 6ஐயும் ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் வந்து 16, 6 ஸ்கொயர் வந்து 36. ஸோ யூனிட் டிஜிட் என்னதான் இருக்கு, 6 தான் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட யூனிட் டிஜிட் தான். ஸோ 8 மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கான யூனிட் டிஜிட் கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், the digits in unit place of the product. ஸோ இது மாதிரி உங்களுக்கு சீரிஸ் கொடுத்துருவாங்க. 31ல இருந்து 39 வரைக்கும் நீங்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ இது மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நான் 39ல இருந்து ஒவ்வொரு நம்பரா மல்டிபிள் பண்ணி வர்றது அப்படிங்கிறது பாசிபிளே கிடையாது. ஸோ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எனக்கு ஃபுல் வேல்யூலாம் அவங்க கேட்கவே இல்லை, அதுவும் கேட்கவும் மாட்டாங்க. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் நம்பரை மட்டும் சொல்லுங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 31, 32, 33, அடுத்தது 34, அடுத்தது 35. 35 வந்துடும். இந்த 5ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்களேன், என்ன வரும், 10 வருமா? ஸோ லாஸ்ட் நம்பர் என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். ஒரு வேல்யூல உங்களுக்கு 10 வந்துருச்சு அப்படின்னாலே லாஸ்ட் நம்பர் என்னவா தான் இருக்கும், 0வா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 0. அடுத்தது 2 பவர் 51 உடைய யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 51 வரைக்கும் நான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. ஸோ நம்ம ரூல் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டோம் இல்லையா, அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி அதே எடுத்துக்கோங்க. இந்த பவர் இருக்கு இல்லையா, பவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, 4ஆல டிவைட் பண்ணுவோம். 4ஆல நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ரிமைண்டர் என்ன வரும், 4ஆல நான் டிவைட் பண்றப்போ என்ன பண்ணலாம், 12 times 48 வந்துடும். ரிமைண்டர் எவ்வளவு வரும், 3ன்னு வருமா? ஓகே. ஸோ இங்க எழுதிருப்பீங்க ரிமைண்டர் 3ஆ இருந்துச்சு அப்படின்னா, இங்க இருக்கா, ரிமைண்டர் 3ஆ இருந்துச்சு அப்படின்னா 2க்கு என்ன யூனிட் டிஜிட்டா இருக்கணும், 8 தானே யூனிட் டிஜிட்டா இருக்கணும். ஸோ 8 தான் ஆன்சர். அவ்வளவுதான் சம்மே. ஸோ ரிமைண்டர் 3. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 8. அந்த டேபிள் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ யூனிட் டிஜிட் வந்து என்ன சொல்லிடலாம், 8 தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபைண்ட் த டிஜிட் இன் த தௌசண்ட்ஸ் பிளேஸ். தௌசண்ட்ஸ் பிளேஸ் அதாவது யூனிட் பிளேஸ்னு சொல்லுவீங்க, அடுத்தது டென்ஸ்ன்னு சொல்லுவோம், அடுத்தது
thousands அப்படின்னு சொல்லுவோம், சாரி 100 சொல்லுவோம், அடுத்து 1000. அதாவது பின்னாடி இருந்து வரப்போ, ரிவர்ஸ்ல இருந்து வரப்போ நாலாவது நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1000th பொசிஷன் அப்படின்னா நாலாவது நம்பர் லாஸ்ட்ல இருந்து பாக்குறப்போ. ஸோ லாஸ்டா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000 அப்படின்னு சொல்லுவீங்களா, அதாவது நாலாவது நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரிவர்ஸ்ல இருந்து வரப்போ. ஸோ இத கொஞ்சம் லாஜிக்கா நீங்க யோசிக்கிறாப்லதான் இருக்கும். 5 கியூப்னு என்ன சொல்லலாம், 125. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு 3 2 எடுக்கிறேன். இது எப்படி பிரிச்சுக்க போறேன்னா 2 கியூப் இன்டூ 2 பவர் 998. 998 3 ஆட் பண்ணுங்க, 101 வந்துருச்சா. ஸோ இதை இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா. ஸோ 125ஐயும் இதோட வேல்யூ என்ன 8 தானே, மல்டி பண்ணுங்க, என்ன வந்துடும் 1000 வந்துருமா. அப்ப லாஸ்ட் 3 நம்பர் என்னவாயிரும், 0வா ஆயிரும். ஸோ ரிமைனிங் இதை மட்டும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பவர் என்ன பண்ணலாம், 4 ஆல டிவைட் பண்ணுவீங்களா. ஸோ 4 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிமைண்டர் என்ன வந்திருக்கும், 4 டைம்ஸ் 16, ரிமைண்டர் 3, 36 வந்து 9 டைம்ஸ், ரிமைண்டர் 2 வந்திருக்கும், ரிமைண்டர் 2. ஸோ ரிமைண்டர் 2 அப்படின்னா உங்களுடைய யூனிட் டிஜிட் வேல்யூ என்னவா இருக்கும், 4 இருக்கும். ஓகேவா. இல்ல அப்படின்னா இப்படி செக் பண்ணி பாத்துருங்க, எனக்கு அந்த டேபிள்லாம் மனப்பாடம் வச்சுக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுதான் சிம்பிளான ஷார்ட்கட். ரிமைண்டர் என்ன இருக்கோ, பேஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுருக்கோம். 2 ஸ்கொயர் என்ன வந்துடும் 4 தானே. அப்ப லாஸ்ட் நம்பர் என்னவா இருந்திருக்கும், 4 இருந்திருக்கும் இதுல. அப்ப 4 into 1000 இப்படிதான் முடிஞ்சிருக்கும். முன்னாடி நிறைய நம்பர் இருந்திருக்கும், லாஸ்ட் 4 நம்பர் இப்படிதான் இருக்கும். எனக்கு 1000th பிளேஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 1000th பொசிஷன்ல என்ன இருக்கும், 0 தான் இருந்திருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் த யூனிட் டிஜிட் ஆஃப் 143 இன்டூ ஸ்டார்னாலும் இன்டூ, ஓகேவா, 326 இன்டூ 25n, then n plus 2 is n plus 2, then what is the value of n. so இந்த யூனிட் டிஜிட்ஸ் எல்லாம் எடுத்துக்க சொல்றாங்க. ஓகேவா. 143 into 326 into 25n, இது எல்லாத்தையும் மல்டி பண்ணுங்க. 3 into 6 னா 18, 18 into n. ஓகேவா. சோ இதோட ஆன்சர் என்ன வருமா, n plus 2 சொல்லிட்டாங்க. அதாவது இந்த 8ஐயும் n-ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும், n plus 2 தான் ஆன்சரா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8 into n equals to n plus 2. ஸோ இதை சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க ஆப்ஷன்ஸ் வச்சே பிக் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணி பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா புட் n equals to 1. அப்ப என்ன வரும், 9 வரும், இங்க 3 வரும். டேலி ஆகுமா, ஆகாது. தென் 8 அப்ளை பண்ணி பாருங்க, 64 ஆயிரும், இங்க 8 அப்ளை பண்ணா 10 ஆகிரும். தென் 3 அப்ளை பண்ணி பாருங்க, 8 3s are 11, இங்க 11 வருமா, வராது. அண்ட் தென் 8 into 6 லாஸ்ட் ஆப்ஷன், 8 into 6 என்ன வரும், புட் n equals to 6, 8 into 6 48. தென் இங்க 6 plus 2 என்ன வந்திருக்கும், 8. ஸோ ரெண்டோடைய யூனிட் டிஜிட்டும் சேமா தானே இருக்கு. ஸோ n வேல்யூ இஸ் 6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் லாஸ்ட் கொஸ்டின், the unit digit of 137 the whole power 13 the whole power 47. ஸோ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. 13 இருக்கா, 13 என்ன பண்ணுவீங்க, 4 ஆல டிவைட் பண்ணுவீங்க. 4 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும், 1 வருமா. சோ இங்க லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ, நீங்க டேபிள் படிக்கலனாலும் இப்படியே எடுத்துக்கலாம். 7 பவர் 1 மட்டும் செக் பண்ணுங்க. 7 பவர் 1 என்ன வரும், 7 தானே வந்திருக்கும். சோ லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும், 7 தான் இருக்கும். சோ 7 அடுத்து மேல என்ன பவர் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கு உள்ளுக்குள்ள இருக்க பவர் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. 7 the whole power 13 மட்டும் எடுத்துப்பீங்க. சோ அந்த 13 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 1. தென் 7 பவர் 1 லாஸ்ட் நம்பரோட பவர் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. 7 பவர் 1 என்ன வேல்யூ வந்திருக்கும், வெறும் 7 மட்டும் தான் வந்திருக்கும். சோ லாஸ்டா 7 பவர் 47. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, 47 4 ஆல டிவைட் பண்ணுவோம்.
4 ஆல டிவைட் பண்ண என்ன வந்திருக்கும் 44 வந்திருக்கும். ரிமைண்டர் எவ்வளவு இருக்கும் 3 இருக்கும். அப்போ இங்க லாஸ்ட் என்ன நம்பர் முடியுதோ அதோடயே இந்த 3 எடுத்துக்கோங்க. 7 கியூப் 7 கியூப் வேல்யூ வந்து 343. இப்போ யூனிட் நம்பர் என்னவா இருக்கு 3 இருக்கு. இந்த மெத்தட் எப்ப யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த டேபிள் வந்து நான் மனப்பாடம் பண்ணல அப்படிங்கிறப்ப இந்த மெத்தடே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் பேஸ் பண்ணி யூனிட் டிஜிட்டோட ரூல்ஸ் பார்த்திருப்போம் அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி வர சம்ஸ்மே பார்த்திருப்போம். சோ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் தியரமோட மீட் பண்ணலாம்.